ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு ஒரு லென்த் வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ வந்து பார்த்திங்கன்னா எடுத்திருக்கேன்னா, நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா அவனோட ஒர்க் ஸ்பேஸ் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளான்டட் டேங்க் வந்து செட் பண்ணி தர சொல்லியிருந்தோம். ஸோ அது வந்து நம்மளால் முடிஞ்ச பெஸ்ட் யூஸ் பண்ணி அழகாக வந்து செட் பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ அந்த பிளான்டட் டேங்க் செட் பண்ணதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபில்டர் மீடியா மட்டும் இன்னும் வைக்காமல் இருந்தோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹேங் ஆன் ஃபில்டர் தான் வந்து சூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இது வந்து சன்சன் பிராண்டில் வச்சுருந்தோம். வாங்க எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது எல்லாம் எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிவில் இன்ஜினியர்னால அவனுக்கு வந்து இன்டீரியர் எக்ஸ்டீரியர் டிசைனிங்ஸ் எல்லாமே பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ இப்போ தான் சிஸ்டம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக போட்டிருக்கோம். ஸோ இதுக்கு நாங்கள் வந்து சூஸ் பண்ணியிருந்த ஹேங் ஆன் ஃபில்டர் வந்து பார்த்திங்கன்னா சன்சன் பிராண்டில் HPL 302ங்கிற சீரிஸ் தான். இதோட லிங்க் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது அரௌண்ட் 600+ வரும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த கேபினெட் எடுத்துக்கிட்டோம். ஸோ கேபினெட் ஒன்று இருந்துச்சு. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபில்டர் மீடியா வந்து பார்த்திங்கன்னா 2 இன்டர்னல் மீடியா வந்து கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி பம்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் இருந்துச்சு. ஸோ அந்த இதோட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல் ஜாயிண்ட் பைப்ஸு, அப்புறம் வந்து எக்ஸ்டென்ஷன் பைப்பு, அப்புறம் வந்து ஃபில்டர் கேசிங் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக இருந்துச்சு. ஸோ இதோட மேனுவல் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்குன்னு நினச்சேன், பட் ஆனால் இதில் இல்லை. ஸோ உங்களுக்கு வந்து பாக்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து நம்ம பில்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. ஸோ இந்த பைப்பு வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேரெக்டாக வந்து வாட்டர் ஃப்ளோ இழுத்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு அந்த எல் பைப்பு, அப்புறம் வந்து ஃபில்டர் கேசிங், அதோட உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்டபிள் எக்ஸ்டென்ஷன் பைப்ஸ் எல்லாமே இருந்துச்சு. ஸோ இது ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. நான் ஃபிக்ஸ் பண்ணி எல்லாமே காட்டுறேன். ஸோ டாப் கேஸுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபா டெய்ரி மில்க் மாதிரி 2 பேக்கெட் இருந்துச்சு. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்னல் ஃபில்டர் மீடியா. ஸோ பாசிபிள்னால் நீங்கள் வந்து ஸ்மாலாக இருக்க செராமிக் ரிங்ஸ் கூட நீங்கள் வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லாவே இருக்கும். உங்களுக்கு வந்து பெனிஃபிஷியல் பாக்டீரியா வந்து சூப்பராக க்ரியேட் ஆகும். ஸோ இதுதான் ஓவராலாக வந்து எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ பாக்ஸில் வந்து உங்களுக்கு வந்து நீட்டாக காட்டுறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 பார்ட்ஸாக டிவைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ பம்பு, ஃபில்டர் கேசிங், ஃப்ளோ அட்ஜஸ்ட் ரேட் எல்லாமே இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா. ஸோ டாப் கவரு, அப்புறம் வந்து பிளெண்ட் பைப் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அது எக்ஸ்டென்ஷன் பைப்பும் சூப்பராக இருக்குது. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 சென்டிமீட்டர் நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபில்டர் மீடியாக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறையாவே பால்ஸ் மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த அபாக்கஸ் இது இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நிறையா இருந்துச்சு. பீட்ஸ் எல்லாமே இருந்துச்சு. ஸோ அது வந்து செராமிக் ரிங்ஸ் தான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹோல்ட் பண்ணுறதுக்கு ரெண்டு செட்டப் கொடுத்துருந்தாங்க. அதில் நீங்கள் வந்து ரெண்டையுமே ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஹோல்ட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பம்ப் வந்து பார்த்திங்கன்னா கீழ் பக்கம் வரணும். ஸோ அந்த எல் பைப் இருக்கு இல்லையா, பிளெண்ட் பைப் வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கும் ஸ்டேபிளாக இருக்குது. எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணால் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஷேக் எதுவுமே இல்லை, சூப்பராக வந்து ஃபிக்ஸ் ஆகிடுது. ஸோ அது இல்லாமல் டாப் கவரும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருந்துச்சு. ஸோ இதை வந்து நான் ஒரு 1 month or 2 month யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு அதோட அப்டேட்டு நான் ஷார்ட்ஸில் வந்து நான் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து போடுறேன். ஸோ ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. ஸோ வாங்க இப்போ வந்து செட் பண்ணிடலாம். ஸோ இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு வந்து அவனோட டேங்க் வந்து செட் பண்ணியிருக்கான். ஸோ அவனோட சிஸ்டமுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா செட் பண்ணியிருக்கான். ஸோ ஆல்ரெடி வேல்டெயில் ஜீப்ரா தான் கேட்டிருந்தான். ஸோ இன்னும் ஒரு 2 பேர் வேணும் எடுத்துகிட்டு வான்னு சொல்லியிருந்தான். ஃப்ளோரசனில் ஒரு பேரும், அப்புறம் வந்து டார்க் க்ரீனில் ஒரு பேர் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். கூடவே கொஞ்சம் ரெட் ஸ்ட்ரிம்ஸும் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஸோ இந்த ஜீப்ராஸ் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், நம்ம நிறைய வீடியோஸ் நம்ம போட்டிருப்போம். ஸோ இவங்கள தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 பேர்ஸ் எடுத்துகிட்டு போயிருந்தோம். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 பேர்ஸ் கொடுத்துருந்தேன். ஸோ அதுவுமே வந்து சூப்பராக செட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து அதே எனக்கு வேணும்னு சொல்லியிருந்தான். ஸோ நீங்கள் ஃபில்ட்ரு வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா ஓரத்தில் வைக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் இருந்துச்சு. பட் ஆனால் அது வந்து வீட்டுக்கு என்ட்ரன்ஸ்லேயே இருக்கனால சப்போஸ் கைகை பட்டு விழுந்துருமோன்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி பக்கம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தான். நானும் ஓகே, ஸோ அதுவும் நல்லா தான் இருக்கும். ஃபவுண்டன் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொட்டுறது அழகாக தெரியும் வாட்டரு அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து ஓகேன்னு சொல்லிட்டேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்டபிள் ஃப்ளோ இங்கே இருந்துச்சு. ஏர் ஃப்ளோ அட்ஜஸ்டபிள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருந்துச்சு. ஏர் ஃப்ளோ இல்லை, வாட்டர் ஃப்ளோ அட்ஜஸ்டபிள் அந்த இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அதில் கொடுத்துருந்தாங்க. அது ஒரு சூப்பரான விஷயம். ஸோ எப்பவுமே பம்ப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வாட்டர் நீங்கள் வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கணும். ஸோ அதை வந்து மறந்துடாமல் பண்ணுங்கள். இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஃபெக்ட் ஆக சான்சஸ் இருக்குது, பம்ப் வந்து டிஃபெக்ட் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கீழே ஊற்றுற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணிடுங்க. ஸோ ஃபில் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பம்ப்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு மேலே இருக்க அந்த டாப் கவர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்படியே வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. வண்டி ஸ்டார்ட் பண்ணி விட்ற வேண்டியது தான். ஸோ இனிமேட்டு ஓடிட்டே இருக்கும் பர்ஃபெக்டாக. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா லைவ் பிளான்ஸுமே வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு லேயர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு வந்து ரிவர் சாண்டு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா கிராவல்ஸோட அந்த இது இருக்கும், டெக்ஸ்சர் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து பிளான்ஸ் எல்லாமே இன்சர்ட் பண்ணிடுவேன். ஸோ இதோட வந்து 2 ஸ்டோன்ஸ் அழகாக இருக்கும், பார்க்குறதுக்கு கொஞ்சம் யூனிக்காக இருக்கும். ஸோ ஃப்ளோ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணி ஓட வரப்போ வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் நான் அட்ஜஸ்டபிள் இது இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, வாட்டர் அட்ஜஸ்டபிள். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டேர்ன் ஓவர் பண்ணி விட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து நல்லாவே ஃப்ளோ சூப்பராக இருந்துச்சு, பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ ஃபிஷஸ்மே வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு எடுத்து, அண்ட் தென் ஓவராலாக இந்த ஃபில்டர் மீடியா வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட் ஃபில்டர் மீடியா தான், நல்ல ரிவ்யூ தான் கொடுக்கலாம், பேடாக எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ அதே மாதிரி நாய்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ வரல, பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ நாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த வாட்டரோட நாய்ஸ் மட்டும் தான் கேட்குது, மற்றபடி மோட்டரோட நாய்ஸ் அதுவுமே நீங்கள் ஃப்ளோ வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இதுக்கு அடியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புத்தர் ஸ்டாச்சுவோ இல்லை ஏதோ ஒரு ஸ்டாச்சு வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ தொடர்ந்து உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அக்வாஸ்கேப்பிங் கண்டென்ட்ஸ் அந்த நான் இந்த மாதிரி ப்ரீடிங் மெத்தட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்ச நல்ல விஷயம் எல்லாமே உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன் அப்கமிங் வீடியோஸ் எல்லாத்துலேயுமே. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்து லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது தாட்ஸ் இருந்தால் என்னென்ன பண்ணலான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த தென் உங்களுக்கு எந்த மாதிரி ஏதாவது ஸ்கேப்பிங் மெத்தட் ஐடியாலஜி இருந்தால் ஸோ அதுவுமே கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம முடிஞ்ச அளவுக்கு பண்ணிடலாம். ஸோ ஓவரால் வியூ பார்த்துக்கோங்க, பார்க்குறதுக்கும் அழகாக இருந்துச்சு, நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டோட ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கிறேன். அண்ட் தென் தேங்க்யூ ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான கண்டென்ட்டோட உங்களுக்கு வந்து நான் டெலிவர் பண்ணுறேன். ஸோ அன்டில் தென் see you on next video. Happy fish keeping. Thank you.